பாரதியின் புகழ்பாட வருகின்றார் தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. பாருங்கள் ஐயா, தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கும் தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் திரு நீலகண்ட தமிழ் ஐயா உள்ளிட்ட நமது குழும குடும்பத்தார்களுக்கும் நல்லாசிரியர் விருது பெற்ற இன்றைய நிகழ்வின் தலைமைக்கும் பங்களிப்பாளர்களுக்கும் கேட்கும் கண்ணுறும் அன்பர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். பாரதி என் தோழன் எனும் தலைப்பில் என் கவிதையும் கருத்துரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். பாரதி என் தோழன். வீரன்தான் சாரமாய் பாரதத்தில் ஆரவார சாரதியாய் விளங்கிட்டான். வீரன்தான் சாரமாய் பாரதத்தில் ஆரவார சாரதியாய் விளங்கிட்டான். பாரதி என் தோழன். தொட்டுவிட்டால் தீட்டி என்ற பேய் தன்னை ஓட ஓட ஓட்டச் சொல்வான். தொட்டுவிட்டால் தீட்டி என்ற பேய் தன்னை ஓட ஓட ஓட்டச் சொல்வான். பாரதி என் தோழன். நம் ரத்தம் ஒன்று என்று நன்குணர்ந்து நட்புறவாய் இருக்க சொல்வான். நம் ரத்தம் ஒன்று என்று நன்குணர்ந்து நட்புறவாய் இருக்க சொல்வான். பாரதி என் தோழன். தன்னை மட்டும் எண்ணி பார்க்கும் தன்மை தன்னை வன்மையாக கண்டிப்பான். பாரதி என் தோழன். பெண்ணியத்தை கண்ணியமாய் முன்னின்று காத்திடவே வேண்டும் என்பான். பெண்ணியத்தை கண்ணியமாய் முன்னின்று காத்திடவே வேண்டும் என்பான். பாரதி என் தோழன். அஞ்சி அஞ்சி கெஞ்சி கெஞ்சி தஞ்சம் கொண்ட பஞ்சப்பாட்டை நெஞ்சியிருந்து நீக்க சொல்வான். அஞ்சி அஞ்சி கெஞ்சி கெஞ்சி தஞ்சம் கொண்ட பஞ்சப்பாட்டை நெஞ்சிலிருந்து நீக்க சொல்வான். பாரதி என் தோழன். பன்மொழிதான் பயின்றாலும் தாய்மொழியாம் தமிழ்மொழியே வாய்மொழியும் என்பான். பன்மொழிதான் பயின்றாலும் தாய்மொழியாம் தமிழ்மொழியே வாய்மொழியும் என்பான். பாரதி என் தோழன். என் தோழன் பாரதியின் வாழ்வில் அன்று நடந்த ஓர் நிகழ்வினை ஒன்றி கருத்தில் பதித்து பார்ப்போம். என் நண்பன் பாரதியும் செல்லம்மாவும். வாருங்கள் பார்ப்போம். பாரதியும் செல்லம்மாவும். தேவையான பொருட்களை வாங்கி வருகிறேன் என்று எட்டயபுரம் மன்னருடன் சென்னைக்கு புறப்பட்டு திரும்பி வந்த பாரதியுடன் மூட்டைகள் வந்தன. புடவைகள், வெள்ளி பாத்திரங்கள் இருக்குமென எண்ணி அவசரமாக மூட்டைகளை பிரித்த பின்னே செல்லம்மாவுக்கு வந்தது கோபம். முன்னே மூட்டையில் இருந்தது புறநானூறு, அகநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம் உள்ளிட்ட புத்தகங்களாய் இருந்தன. ஒரே ஒரு புடவை மட்டும் ஏளனமாய் சிரித்தது. மன்னர் கொடுத்த பணம் எவ்வளவு? செல்லம்மாள் வினவ 500 என கூறி பணப்பையை நீட்டினார் பாரதியார். ரூபாய் 15 மட்டுமே இருந்தது. செல்லம்மா, பணத்திற்கு ஆசைப்படாதே. அழியும் பணத்தை கொண்டு அழியாத செல்வங்களை வாங்கி வந்துள்ளேன். என்னுடைய திருப்தி உனக்கு திருப்தி இல்லையா? ரொம்ப திருப்தி. இது செல்லம்மாள். சொல்லும் போதே, பொதுவாக பெண்களிடம் சொல்லும் போதே சொல்லிவிட வேண்டும் என எண்ணி செல்லம்மாளிடம் மேலும் சொன்னார் பாரதியார். எல்லோரும் சமமென்று எண்ணிடவே வேண்டும், ஏற்றமாக தாழ்வாக எண்ணிடவே வேண்டாம். செல்லம்மா, எல்லோரும் சமமென்று எண்ணிடவே வேண்டும், ஏற்றமாக தாழ்வாக எண்ணிடவே வேண்டாம். உள்ளதை உள்ளவாறு எடுத்துரைத்த பின்பும் உள்ளொன்றை நாடாமல் இருப்பதுவே நன்று. செல்லம்மா, உள்ளதை உள்ளவாறு எடுத்துரைத்த பின்பும் உள்ளொன்றை நாடாமல் இருப்பதுவே நன்று. முன்னின்று முடிகின்ற மக்களிடை பல்லோர் தன் தப்பை தப்பென்று உணர்ந்தும் ஏற்க மாட்டார். முன்னின்று முடிகின்ற மக்களிடை பல்லோர் தன் தப்பை தப்பென்று உணர்ந்து ஏற்க மாட்டார். பேதந்தான் பார்க்காதே செல்லம்மா,
என்று நாதம் போல் நன்குரைத்தார் பாரதியார் அன்று. என் தோழன் பாரதி எடுத்து சொன்னது செல்லம்மாவுக்கு மட்டுமா? நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. வணக்கம் ஐயா. பாரதி என் தோழன் என்பது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, ஐயா அவர்களுக்கு சிறப்பாக இன்று பொருந்தி இருக்கிறது. ஐயா அவர்களுடைய வார்த்தையில அவ்வளவு சிறப்பா இருந்தது. இவர் வந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய மூத்த ஆளுமை மிக்க ஒரு சிறப்பான கவிஞர். ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை முதலில் வணங்குகிறேன் ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது, உங்களுடைய கவிதைகளை ரொம்ப சிறப்பா இருந்தது. நாங்க உங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய. இப்ப வந்து அது எடுத்துமே சொன்னீங்க, ஆரவார சாரதி, அது வீரமிக்க ஆரவார சாரதி பாரதி, நீ ஏன் வந்து என் தோழனா இருக்குங்கிறதுக்கு அழகா கத்து சொல்றாரு. அவரு வந்து நான் இவருக்கு தோழனானது எப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்துக்கள் இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் நீ இருக்கிற, அதனால நீ எனக்கு தோழன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஏன்னா அப்ப அந்த கருத்துக்களை எல்லாம் ஐயா அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சிறப்பா இருந்தது. ஆரவார சாரதி பாரதி அப்படின்னு சொன்னாரு. அடுத்து தீட்டை எல்லாம் பேய் என்று அவருடைய கவிதையில சொல்லியிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா, ரத்தம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், அந்த ரத்தம் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொண்டாலே நம்மளுடைய நட்புறவு மேலோங்கும் அப்படின்னு சொன்னாங்க. பெண்ணியம், கண்ணியத்தோடு கூறியிருக்கிறார் பெண்ணியத்தை பத்தி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து அழகான சொன்னார், அவருடைய வாய்மொழியில எப்பொழுதையுமே தாய்மொழிதான் இருக்கும். அவருடைய அந்த நயங்கள் வந்து ரொம்ப அருமையா கையாளப்பட்டிருந்தது. பன்மொழி புலவராக அவர் இருந்தாலும் அவருடைய வாய்மொழியில தாய்மொழிதான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சு, இதெல்லாம் இருக்கிறனால நீ என் தோழன் என்று சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு நேரடியாக பாரதியையும் செல்லம்மாவையும் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கதையாக நேரடியா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஐயா அவர்கள் வந்து அழகா சொன்னாங்க. அப்படியே ஆசையோடு, ஏன்னா அவர் சொல்லும் போது நம்ம அப்படியே நிஜமாவே நாங்க அதுல அனுபவிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு மூட்டையை திறந்து வந்து என்ன கொண்டு வந்திருப்பாரு கணவர், அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா அதுல வெறும் புத்தகங்களா இருந்ததுன்னா ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அழகா அந்த உணர்வு பூர்வமா சொன்னார் அதை. ஏன்னா அதுல பயங்கரமான ஏமாற்றம் செல்லம்மாவுக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறத சொன்னாரு. ஆனா அதற்கு அவர் சொன்னாரு, அழியாத செல்வம் புத்தகம் அல்லவா அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துக்களை ரொம்ப சிறப்பா நம்மளோட நேரடியாக நம் கண் முன்னாடி நிறுத்திருக்காரு ஐயா அவர்களுக்கு. ஐயா அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றி, வணக்கம் கொள்கிறேன். நன்றி. நன்றி அம்மா.